அதிமுகவும் பாஜகவும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் நெருக்கமாக பயணித்து வந்தன. 2019 மக்களவை தேர்தலிலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தன. இதன் விளைவாக சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் பாஜக சார்பில் 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் சென்றனர். எனினும் அண்ணாமலை மீது குற்றம் சாட்டி பாஜக உடனான கூட்டணியை கடந்த ஆண்டு திமுக முறித்துக் கொண்டது. நடந்து முடிந்த 2024 மக்களவை தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் தனித்தனி அணிகள் அமைத்து சந்தித்தன. எனினும் இரண்டு கூட்டணிகளும் தோல்வியை சந்தித்தன. இதனிடையே அண்மையில் திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 2026 தேர்தலை சந்திப்போம் என்று இபிஎஸ் கூறினார். பாஜகவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதில் அளித்ததால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது. ஆனால் பாஜகவுடன் 2026 தேர்தலில் கூட்டணி இல்லை என்று அறிவித்த இபிஎஸ் பாஜக அல்லாத மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த நிலையில் மதுரை ரேஸ் கார்ஸ் காலனியில் உள்ள பழைய பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பாஸ்போர்ட் சரிபார்த்ததற்காக தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா வருகை தந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் அதிமுகவுடன் கூட்டணி செல்ல நாங்கள் என வரிசையில் நின்று கொண்டா இருக்கிறோம். பிறகு எதற்காக எடப்பாடி பழனிசாமி எப்படி இது போன்ற கருத்தை தெரிவிக்க முடியும்? ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், அதிமுகவிடம் நாங்க ஒண்ணு அப்ளிகேஷன் போடல. என்ன உதாசீனப்படுத்துறாங்களா? நாங்க என்ன கெஞ்சிக்கிட்டா இருக்கோம்? நாங்கள் எந்த கட்சியையும் எங்கள் கூட்டணிக்கு அழைக்கவில்லை. அதே சமயம் ஏற்கனவே மக்களவை தேர்தலில் இருந்த கட்சிகளுடன் கூட்டணி தொடர்கிறது என்று தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஏனெனில் பாஜக மத்திய குழு எடுக்கும் முடிவை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கிறேன். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தேமுதிகவுடன் சேர்ந்த அதிமுக பெற்ற வாக்குகள் 1 கோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி 80 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை உதிரியாக இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறியதற்கு பதிலளித்த அவர் பாஜக அதிமுக விஜய் கட்சி என்று சொன்னாரா? 2026ஆம் ஆண்டு உறுதியாக இருக்க வேண்டும் என்றுதான் தமிழிசை சொல்லியுள்ளாரே தவிர யார் யாருடன் என்று சொல்லவில்லை என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டுள்ளார். ஊடகங்களின் தகவலின்படி வீட்டில் இருந்தே மருத்துவரை கொல்ல ஆயுதத்துடன் மருத்துவமனைக்கு சென்றார் என தகவல் வருகிறது. மருத்துவர் மீது தாக்குதல் என்பது திராவிடியன் ஸ்டாக் மாடலா என்பது தெரியவில்லை. திருவாரூரில் கார் நிறுத்தும் இடத்தை குத்தகைக்கு எடுத்த திமுக பிரமுகர் மருத்துவரை தாக்கியுள்ளார். பரோட்டா கடைக்கு சென்றாலும் காசு கொடுக்க மாட்டார்கள். பியூட்டி பார்லர் சென்று தகராறு செய்வார்கள். இதுதான் திராவிடியன் ஸ்டாக். மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகள் என்ன செய்யும் என்று நோயாளிகளுக்கு புரியுமா? என்ன மருந்தை மருத்துவர் பரிந்துரைத்தார் என விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது முறையில்லை. 1967 திராவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் கெட்டு போயுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் போதை புழக்கம் அதிகமாகிவிட்டது. சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை திராவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. கல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டது போல் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருப்பதாக தெரிகிறது. சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதாக பாஜக சார்பில் மதுரை மாநகர காவல்துறைக்கு 15 புகார்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை ஒரு வழக்கு கூட பதிவு செய்யவில்லை. ஆனால் ஒரு நடிகை அவதூறாக பேசியதாக கூறி தனிப்படை அமைத்து வலைவீசி தேடுகின்றனர். என் நாக்கை வெட்டுவேன் என்று சொன்னவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. காவல்துறை உள்நோக்கத்துடன் செயல்படுகின்றது. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 40,000 கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக உள்ளார்கள். 1971ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முன்பாகவே அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 37,000 கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இருந்துள்ளார்கள். இது திராவிட மாடலின் அயோக்கியத்தனம். முதல்வர் பொய் செய்தியை பரப்புவதை நிறுத்த வேண்டும். திடீரென்று மற்றொருவர் கட்சி தொடங்குவார், நான் அரசியலில் நிற்கிறேன், அப்போது 6 முனை போட்டி என்று சொல்வீர்களா என்றார்.